ஒரு மோசமான அண்டை நாடு துரதிர்ஷ்டம், அதுவே ஒரு நல்ல நாடாக அமையுமானா அதை விட ஆசீர்வாதம் வேறில்லை அப்படின்னு சொன்னவர் யாருன்னா எஸ்ஐட்டு. நம்ம வந்து ஒருவரை வந்து முற்றிலும் சார்ந்தோ அல்லது தனித்தோ இருக்க முடியாது. ஆனால் இந்த உலகத்தில் வந்து ஒருவரை சார்ந்து வாழ்கிறோன்னு சொன்னவர் யாருன்னா நேரு. எந்த எந்த பல்கலைக்கழகத்தில் வந்து தாகூர் இருக்கை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க இந்திய பண்பாட்டு உறவுகளுக்கான குழுன்னு பார்த்தீங்கன்னா டாக்கா பல்கலைக்கழகத்தில், அதாவது வங்காளதேசத்தில் இருக்கக்கூடிய டாக்கா பல்கலைக்கழகத்தில் தாகூர் இருக்கை வந்து இந்திய பண்பாட்டு உறவுகளுக்கான குழு வந்து ஏற்படுத்த வந்து வழி செஞ்சுருக்காங்க. நட்புறவு குழாய் போக்குவரத்து அமைப்பு வந்து எந்த நாட்டுகளுக்கு இடையே அமைஞ்சிருக்குன்னா இந்தியா வங்காளதேசம். எத்தனை கிலோமீட்டர்னா 130 கிலோமீட்டர். டீன் பிகா என்ற இந்திய பகுதியை வந்து எந்த ஆண்டு வந்து வங்காளதேசத்துக்கு இந்தியா வந்து குத்தகைக்கு விட்டுருக்கன்னா 2011ஆம் ஆண்டு. இடிமின்னல் நிலம் என்று அறியப்படுற நாடு எதன்னா பூட்டான். பூட்டானோட ராஜதந்திர உறவுகள் இந்தியா எந்த வருஷத்திலிருந்து ஏற்படுத்தி கொண்டதுன்னா 1968. நீர் மின்சக்தி இந்தியா வந்து பூட்டானோட வந்து பார்த்தீங்கன்னா நீர் மின்சக்தி துறையை வந்து உருவாக்கியிருக்காங்க. 3 நீர் மின்சக்தி துறை. அது எதுன்னு பார்த்தீங்கன்னா சுக்கா, குறிச்சி, தலா என்ற திட்டங்கள் வந்து அமைக்க இந்தியா வந்து உதவி புரிஞ்சிருக்காங்க. யார் வந்து இந்தியாவிலேருந்து பூட்டான் போய் அங்கே வந்து புத்த சமயத்தை வந்து பரப்பியிருக்காங்க, புத்த சமயத்தை வந்து பரப்பியிருக்காங்கன்னா குரு பத்ம சம்பவா. ஸோ பூட்டான் போனவர் பத்ம சம்பவா புத்த சமயத்தை பரப்பியிருக்காரு. ஷாங்காய் என்ற ஷாங்காய் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனாவில் வந்து இருக்குது. இது வந்து இந்தியாவுக்கு வந்து பார்வையாளர் தகுதியை வந்து வழங்கியிருக்கு. ஷாங்காய் கூட்டமைப்பு ஒத்துழைப்பு கூட்டமைப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு பார்வையாளர் தகுதியை வந்து வழங்கியிருக்காங்க. அதே போன்று வந்து சார்க் அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா சீனாவுக்கு பார்வையாளர் தகுதியை வந்து வழங்கியிருக்காங்க. மக்மகன் எல்லைக்கோடு வந்து எந்த நாட்டுகளுக்கு இடைப்பட்டதுன்னா இந்தியா, சீனா, பூட்டானினுடைய எல்லை கோடு வந்து அமைஞ்சிருக்கு. எந்த நாட்டோட இந்தியா வந்து அதிகமான நிலப்பரப்பை வந்து பகிர்ந்து கொள்ளுதுன்னு பார்த்தீங்கன்னா வங்காளதேசம். 2வது அதிகமான நிலப்பரப்பை பகிர்ந்து கொள்கிற நாடு வந்து பார்த்தீங்கன்னா மியான்மர். ஸோ நேபாளத்தோட எந்தெந்த மாநிலங்கள், இந்தியாவை சேர்ந்த எந்தெந்த மாநிலங்கள் வந்து நேபாள எல்லையை வந்து பகிர்ந்து கொள்ளுது நேபாளத்தோடன்னு பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேசம், சிக்கிம், பீகார், மேற்கு வங்காளம். நேபாளம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் வந்து இடைப்படும் நாடாக வந்து அமைஞ்சிருக்கு. மகேந்திரராஜ் மார்க் என்னும் இணைப்பு வந்து எங்கே கட்டியிருக்கு இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா காத்மண்டுவோட இணைப்பதற்கு, நேபாளம் தலைநகர் வந்து காத்மண்டுவோட இணைப்பதற்கு மகேந்திரராஜ் மார்க்ன்ட்டு 204 கிலோமீட்டர் நீளமுள்ள ஒரு இணைப்பை வந்து இந்தியா வந்து கட்டியிருக்கு. எந்த நாடுகள் வந்து அண்டை நாடுகளோட அதிகமாக அதனுடைய நிலப்பரப்பை பகிர்ந்து கொள்ளுதுன்னா சீனா, ரஷ்யா. சாரதா ஆற்றின் குறுக்கே ஒரு கூட்டு மின்சக்தி திட்டம் வந்து கட்டப்பட்டிருக்காங்க. இது எங்கே கட்டியிருக்காங்க இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேபாளம். பார்த்துருவோம். ஸோ இதில் வந்து நீங்கள் ஒரு ஹைலைட் பண்ண நான் மறந்துருக்கேன், நீங்கள் ஹைலைட் பண்ணிக்கோங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து இலங்கைக்கு உதவி புரிவாங்க, இலங்கையில் போய் முதலீடு பண்ணுவாங்க, இலங்கையும் இங்கே வந்து முதலீடு பண்ணுவாங்க. அப்படி இலங்கை வந்து முதலீடு பண்ணுறது எதுலன்னு பார்த்தீங்கன்னா இலங்கையின் முதலீடுகள், ஸோ இங்கே இருக்கு பாருங்கள், இலங்கையினுடைய முதலீடுகள் வந்து இந்தியாவில் வந்து சரக்கு மற்றும் தளவாடத்துறை ஆகியவற்றை தவிர பிராண்டிக்ஸ் விசாகப்பட்டினத்தில் உள்ள ஒரு ஆடை நகரம், பிராண்டிக்ஸ் எங்கே இருக்குன்னா விசாகப்பட்டினத்தில் இருக்கிற ஒரு ஆடை நகரம், அங்கேயும் மாஸ் ஹோல்டிங்ஸ், அதாவது மேஸ் ஹோல்டிங்ஸ் அதுலேயும் ஜான் கீல்ஸ் அதுலேயும், அப்புறமா ஹெலேஸ் போன்றவற்றில் வந்து இலங்கை வந்து முதலீடு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியா வந்து அங்கேயும் நிறைய முதலீடு பண்ணியிருக்காங்க. அது போல் வந்து இலங்கை வந்து இந்தியாவில் இங்கெல்லாம் முதலீடு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. பிராண்டிக்ஸ்ன்றது எங்கே அமைஞ்சிருக்குன்னா விசாகப்பட்டினத்தில் அமைஞ்சிருக்கு. அதில் வந்து இலங்கை வந்து முதலீடு பண்ணியிருக்காங்க. அப்புறமா வந்து மாஸ் ஹோல்டிங்ஸில் வந்து முதலீடு பண்ணியிருக்காங்க, ஜான் கீல்ஸில் வந்து முதலீடு பண்ணியிருக்காங்க, ஹெலேஸ்லையும் வந்து பார்த்திங்கன்னா இலங்கை வந்து முதலீடு பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து முக்கியம். பிராண்டிக்ஸ்ன்றது ரொம்ப முக்கியம். பிராண்டிக்ஸ் எங்கே அமைஞ்சிருக்குன்னா விசாகப்பட்டினத்தில், ஆந்திர பிரதேசத்தில் இருக்கக்கூடிய விசாகப்பட்டினத்தில் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ அதை நீங்கள் ஹைலைட் பண்ணிக்கோங்க.
ரீகேப் மட்டும் பார்த்துருவோம் இது வரைக்கும். இந்தியா பாகிஸ்தான் எப்போ பிரிவினை ஏற்பட்டதுன்னா 1947. ராட்க்ளிஃப் கோடு வந்து ராட்க்ளிஃப் கோடுன்ட்டு எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் வந்து சுதந்திரம் கொடுக்குறப்ப எல்லை ஆணையத்தை வந்து உருவாக்கியிருப்பாங்க. அதனுடைய தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பெயர் வந்து ராட்க்ளிஃப், அதனால ராட்க்ளிஃப் கோடுன்னு அழைச்சிருப்பாங்க. அப்புறமா எப்போ வந்து கட்டுப்பாட்டு கோடாக வந்து மாறினதுன்னு பார்த்தீங்கன்னா 1942 சிம்லா ஒப்பந்தத்தின் கீழே இந்தியாவும் பாகிஸ்தானும் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டு எல்லை கட்டுப்பாட்டு கோடு அப்படின்றத ஏற்றுக்கிட்டாங்க. 1949 எப்படி அழைச்சிருக்காங்கன்னா தீர்மானிக்கப்பட்ட போர் நிறுத்த கோடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 49 தீர்மானிக்கப்பட்டது எப்படின்னா போர் நிறுத்த கோடு. இந்தியாவையும் இலங்கையும் பிரிக்கிறது எதுன்னா பாக் ஜலசந்தி வந்து பிரிக்குது இந்தியாவையும் இலங்கையும். சார்க் அமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா இலங்கை வந்து உறுப்பு நாடுகளாக வந்து இருக்காங்க. அசோகருடைய மகன் பெயர் பார்த்தீங்கன்னா மகிந்தா, மகள் பெயர் வந்து பார்த்தீங்கன்னா சங்கமித்ரா. இவங்க 2 பேரையுமே எங்கே அனுப்பியிருக்காருன்னா இலங்கைக்கு அனுப்பியிருக்காரு. எதனாலன்னா புத்த மதத்தை பரப்பதற்காக வந்து அங்கே அனுப்பியிருக்காரு. யார் யார் வந்து இலங்கையினுடைய வடபகுதியை கைப்பற்றிருக்காங்கன்னா சோழ அரசர்களான முதலாம் ராஜராஜன், முதலாம் ராஜேந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா இலங்கையினுடைய வடபகுதிகளை கைப்பற்றிருக்காங்க. வளர்ச்சி அடைந்த நாடுகளோட இந்தியாவின் உறவுகள் என்னன்றதை பார்க்க போகிறோம். தகவல் தொடர்பு இணக்கத்தன்மை மற்றும் பாதுகாப்பு ஒப்பந்தம் வந்து இந்தியா வந்து எந்த நாட்டோட மேற்கொண்டிருக்குன்னா அமெரிக்காவோட மேற்கொண்டிருக்கு. எத்தனை ஆண்டுகளுக்கான ஒப்பந்தம்னா 10 ஆண்டுகளுக்கான ஒப்பந்தம். எந்த நாட்டினுடைய விண்வெளி ஏவுதளங்களை வந்து இந்தியாவின் இஸ்ரோ வந்து பயன்படுத்திட்டு வருதுன்னா பிரான்ஸ் நாட்டினுடைய விண்வெளி ஏவுதளங்களை வந்து இஸ்ரோ வந்து பயன்படுத்திட்டு வருது. எந்தெந்த மாநிலங்களில் வந்து திறன்மிகு நகரங்களாக மேம்படுத்த பிரான்ஸ் நாடு வந்து ஒத்துழைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்டிகர், நாக்பூர், பாண்டிச்சேரி. இந்தியாவும் பிரான்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா சர்வதேச சூரிய சக்தி கூட்டணியை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. எதனால் அப்படின்னா கடகரேகை மற்றும் மகரரேகை ஆகியவற்றுக்கு இடையே இருக்கிற நாடுகளை வந்து சூரிய ஆற்றலுக்கான ஒத்துழைப்பில் வந்து ஒன்று சேர்க்கின்றன. ஸோ இந்தியாவும் பிரான்ஸும் சர்வதேச சூரிய சக்தி கூட்டணியை அறிமுகப்படுத்தி கடகரேகை மற்றும் மகரரேகை ஆகியவற்றுக்கு இடையே இருக்கிற நாடுகளை சூரிய ஆற்றலுக்கான ஒத்துழைப்பில் வந்து ஒன்று சேர்த்திருக்காங்க. ஆஸ்திரேலியா இந்தியாவுக்கு இடையே நடந்த இந்தியா ஆஸ்திரேலியாவுக்கு வந்து இடையே வந்து கடற்படை பயிற்சி வந்து நடந்திருக்கு. இது வேற எப்படி அழைக்கலான்னு பார்த்தீங்கன்னா இண்டு எக்ஸசைஸ், ஆஸ்திரேலியா இந்தியா எக்ஸசைஸ். யாருடைய ஒத்துழைப்பில் வந்து டெல்லி மெட்ரோ ரயில் வந்து உருவாக்கியிருக்காங்கன்னா ஜப்பானுடைய ஒத்துழைப்பில் வந்து டெல்லி மெட்ரோ ரயில் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஜப்பான் நாட்டின் சிங்கன்சன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பாதுகாப்பு மற்றும் துல்லிய தன்மை கொண்ட உயர்தர அதிவேக ரயில் அமைப்பு. டெல்லிக்கு அடுத்து வந்து ஜப்பானுடைய ஒத்துழைப்பில் வேற எங்கே வந்து ரயில் போக்குவரத்து வந்து உருவாக்கியிருக்காங்கன்னா மும்பை, அகமதாபாத். ஜப்பானிய பல்கலைக்கழகத்தில் இந்திய குடிமக்கள் வந்து முதுகலை படிப்பு படிக்க ஆண்டுதோறும் எத்தனை இடங்கள் வந்து வழங்குறாங்கன்னா 20 இடங்கள். எந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான் இந்தியா உற்பத்தி நிறுவனம் வந்து இந்தியாவில் இருக்கிற 4 மாநிலங்களில் ஏற்படுத்தியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2017. அது என்னென்ன மாநிலங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, கர்நாடகம், குஜராத், ராஜஸ்தான் ஆகிய 4 மாநிலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான் இந்திய உற்பத்தி நிறுவனம் ஜிம் அப்படின்ட்டு உருவாக்கியிருக்காங்க. ஜப்பான் இந்திய உற்பத்தி நிறுவனம் ஜிம். 2 ஜப்பானிய மானியம் மூலமான படிப்புகள் வந்து இந்தியாவில் எந்த மாநிலத்தில் பொறியியல் கல்லூரியில் வந்து தொடங்கியிருக்காங்கன்னா ஆந்திர பிரதேசம். இந்தியா ரீகேப் மட்டும் பார்த்துருவோம். மேற்காசிய நாடுகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா எகிப்து, அரேபிய தீபகற்பம், துருக்கி மற்றும் ஈரான். வரலாற்றுக்கு முந்தைய காலத்திலிருந்தே வந்து பார்த்தீங்கன்னா சிந்துவெளி மற்றும் மெசபடோமியா நகரங்களுக்கிடையே வந்து வணிக உறவு வந்து ஏற்பட்டுள்ளது. புதிய நூற்றாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா மற்றும் வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் வந்து ஏற்பட்டிருக்காங்க. சபஹார் ஒப்பந்தம் அப்படின்றது எப்படி அழைப்பாங்கன்னா முக்கூட்டு ஒப்பந்தம்னு சொல்லுவாங்க. எந்தெந்த நாடுகள் அடங்கியதுன்னா இந்தியா, ஆப்கானிஸ்தான், ஈரான். ஸோ இந்த சபஹார் ஒப்பந்தத்தை பயன்படுத்தி இந்தியா, ஆப்கானிஸ்தான், ஈரான் இந்த 3 நாடுகளும் வந்து பார்த்தீங்கன்னா போக்குவரத்து வழித்தடங்களை ஏற்படுத்தி வணிகமெல்லாம் செஞ்சுப்பாங்க.
உலகின் மிக பழமையான கடல் வர்த்தக பாதையில் ஒன்று எது என்ன பார்த்தீங்கன்னா சுமேரியாவிலிருந்து பஹ்ரைன் வழியாக மெலுக்கா என்று அழைக்கப்பட்ட சிந்துவெளி நாகரிகம் வரை வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ உலகின் மிக பழமையான கடல் வர்த்தக பாதைகளில் ஒன்று சுமேரியாவில் இருந்து பஹ்ரைன் வழியாக மெலுக்கா என்று அழைக்கப்பட்ட சிந்துவெளி நாகரிகம் வரை அமைக்கப்பட்டிருந்தது. அக்வானி அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, MS அக்வானி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இடைக்காலத்தில் வந்து இந்தியர்களுடைய மருத்துவம், கணிதம் மற்றும் வானியல் திறமைகளை வந்து அரேபிய மற்றும் ஈரானிய அறிஞர்கள் வந்து பெரிதுமே மதிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இறுதியில் அவர்களுடைய அறிவு சார்ந்த பாரம்பரியத்தின் பகுதியாகவும் ஆயிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காரு. இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த அமைப்புகளோட வந்து உறுப்பினராக இருக்குது அப்படின்னா, ஐநா சபை, அணிசேரா இயக்கம், சார்க், G20 மற்றும் காமன்வெல்த் போன்றவற்றில் உறுப்பு நாடாக இருக்குது. ஸோ இந்தியா வந்து எந்தெந்த குழுக்களில் வந்து உறுப்பு நாடாக இருக்குன்னா, IBSC, BCIM, MGC, BIMSTEC, RCEP, EAS, GCC, BBIN, SCO. புதிய மேம்பாட்டு வங்கி, நியூ டெவலப்மெண்ட் பேங்க்னு சொல்லுவோம். இது வந்து எதுக்கு வந்து கடன் வழங்குதுன்னா, அடிப்படை கட்டமைப்பு திட்டங்களுக்கு வந்து கடன் வழங்குறது தான் இதனுடைய முதன்மையான செயலாக வந்து இருக்கு. அப்படி கொடுக்குற பட்சத்தில் எதுக்கு வந்து முன்னுரிமை கொடுப்பாங்கன்னா, புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளங்களை மேம்படுத்துகிற திட்டங்களுக்கு வந்து முன்னுரிமை வந்து நியூ டெவலப்மெண்ட் பேங்க் வந்து கொடுப்பாங்க. ஷிஃப்டினுடைய ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா, சொசைட்டி ஃபார் வேர்ல்டு வைட் இன்டர்பேங்க் ஃபினான்ஷியல் டெலிகம்யூனிகேஷன் சிஸ்டம். பிரிக்ஸ் என்ற சொல் வந்து யார் உருவாக்குனாங்கன்னா, ஜிம்போ நில் என்றவர் உருவாக்குனவர். இவர் வந்து எந்த நாட்டை சேர்ந்த பொருளாதார நிபுணர்னா, பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்த பொருளாதார நிபுணர். இவர் என்ன கணிச்சிருக்காருன்னா, 2050 ஆண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 6 தொழில்மயமாக்கப்பட்ட நாடுகளை விட இந்த பிரிக்ஸ் அமைப்பில் இருக்கிற நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா டாலர் மதிப்பில் பெரிய நாடுகளாக உருவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பெட்ரோலிய ஏற்றுமதி நாடுகளின் கூட்டமைப்பு வந்து எங்கே நிறுவிருக்காங்கன்னா, ஈராக்கில் பாக்தாத் நகரில் வந்து நிறுவிருக்காங்க. அதனுடைய தலைமையகம், ஒப்பேக்கினுடைய தலைமையகம் எங்கே இருக்குன்னா, ஆஸ்திரியாவின் வியன்னா நகரில் வந்து இருக்குது. அந்த ஒப்பேக் நிறுவன உறுப்பினர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரான், ஈராக், குவைத், சவுதி அரேபியா மற்றும் வெனிசுலா ஆகிய நாடுகள் வந்து ஒப்பேக்கினுடைய உறுப்பு நாடுகள். தற்போது இந்த ஒப்பேக் அமைப்பில் வந்து எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15. ஒப்பேக்கினுடைய இலச்சினை வந்து எந்த வருஷம் வந்து போட்டி வச்சு தேர்ந்தெடுத்தாங்கன்னா 1969. இந்த இலச்சினையை வடிவமைச்சவர் யாருன்னா ஸ்லோவா போடா அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த நாட்டை சேர்ந்தவர்னா ஆஸ்திரியா நாட்டை சேர்ந்தவர். ஸோ ஒப்பேக்கினுடைய தலைமையகம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரியாவில் தான் அமைஞ்சிருக்கு. ஸோ அது வடிவமைப்பாளரும் அந்த இலச்சினையை வடிவமைச்சரும் ஆஸ்திரியா நாட்டை சேர்ந்தவர். ஒப்பேக் நாட்டில் இருந்து எத்தனை சதவீதம் வந்து கச்சா எண்ணெய் இந்தியா வந்து இறக்குமதி பண்ணதுன்னா, 86% கச்சா எண்ணெய் வந்து ஒப்பேக்கில் இருந்து இந்தியா இறக்குமதி பண்ணது. 70% இயற்கை எரிவாயு வந்து ஒப்பேக்கில் இருந்து இறக்குமதி பண்ணது. 95% சமையல் எரிவாயு வந்து ஒப்பேக் நாடுகளில் இருந்து இந்தியா வந்து இறக்குமதி செய்யுது. அவ்வளோதாங்க, இதோட முடிஞ்சது. அடுத்து வந்து அடுத்த வீடியோவில் பாலிட்டில இருந்து அடுத்த பாடத்தை பார்ப்போம். தேங்க்யூ.